So இந்த ராசிகளை அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி before we see the zodiac signs, நம்ம வெளிச்சத்தை பற்றி நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். let's see about what God speaks about light. பாருங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், When you come to Genesis chapter 1, அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். let's read the 3rd verse. And God said, let there be light, and there was light. இங்க கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. And here what God is saying is, வெளிச்சம் உண்டாகட்டும். God is saying, let there be light. அத எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, in the Hebrew what they say is யெஹி ஓர் அப்படினு சொல்வாங்க. it says yehi or. யெஹி ஓர் அப்படினா வெளிச்சம் உண்டாகட்டும். yehi or means let there be light. இந்த ஓர் அப்படினா இதுதான் வெளிச்சம். what is the word or means? It's light. சோ ஆதியில வெளிச்சம் அப்படிங்கற வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க? for light in Hebrew is or. அது என்ன சொல்வாங்க? or. சோ மனசுல நல்ல பதிய வச்சுக்கிடுங்க. let it be printed in your minds. லைட்னா or அப்படினு சொல்லி அர்த்தம். light means or. இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க ஜெபம் பண்றதுக்காக. if you go into a home to pray, அங்க நீங்க பார்த்த உடனே தெரியுது இருளா இருக்க மாதிரி இருக்குது. when you enter into the home, you sense that there is darkness in that home. அப்ப நீங்க அந்த இருளை அகற்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? to cast out that darkness, நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த இருள் நீங்கி போ அப்படினு சொன்னா எங்க போகும்? if you say in the name of Jesus Christ, let the darkness go, where will it go? அது எவ்வளவுதான் போனாலும் இருள் தான். how much ever you speak, the darkness is darkness and it will stay there. ஆனா நீங்க வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னீங்கன்னா, but if you proclaim that let there be light, அந்த வீட்டுக்குள்ள வந்துச்சுனா, when that or enters into that home, இருள் ஆட்டோமேட்டிக்கா வெளிய போயிடும். that automatically the darkness will leave. நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஓர் தான். and the one word that you will say is or. அந்த ஓர் சொன்ன உடனே வெளிச்சம் வந்துரும். and when you say that word or, light will come there. அப்புறம் இருள் அங்கிருந்து அகன்று போயிடும். and the darkness will leave that place. இப்போ நானும் பாஸ்டரும் ஒரு சில காரியங்கள் பேசிட்டு இருந்தோம். we both of us pastors, we were talking a few things. அதுல கர்த்தர் ஒரு பெரும் காற்று உண்டாச்சு கடல்ல. I mean, there was a big storm that came in the wind or the water. கர்த்தர் எந்திரிச்சு நின்னு, and the Lord stood in the midst of it. பிசாசே ஓடி போ அப்படினு சொல்லல. He did not say Satan leave. அவர் சொன்னா இறையாதே அமைதியா இரு அப்படினு சொல்லி சொன்னார். He said come to the sea that was raising up. So நம்மளுடைய ஜெபிக்க கூடிய விதத்துல நம்ம என்ன சொல்றோம்ங்கிறது நமக்கு தெரியணும். whatever we are praying, we should make sure what words are we are using. ஒரு இருளை நீக்கிறதுக்கு, to remove the darkness, நீங்க வெளிச்சம் உண்டாகட்டும் தான் சொல்லணும். you need to say let there be light. அப்ப அதுக்கு என்ன வார்த்தை? and so what is the word? யெஹி ஓர். it's yehi or. வெளிச்சம் உண்டாகட்டும். let there be light. இந்த யெஹி ஓருக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் இப்போ கொடுக்கறாங்க. I mean, for yehi or there are many translations. ஆனா நம்ம பைபிள்ல டிரான்ஸ்லேஷன் மட்டும் பாப்போம். let us see the translation that is in the Bible. வேதம் சொல்லுது வெளிச்சம் உண்டாகட்டும். the Bible says let there be light. so யெஹி ஓர் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். yehi or means that is what it means. இப்போ இந்த வெளிச்சம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம்னா, now if you see what is that light, நம்ம எல்லாரும் ஒரு கன்ஃபியூஷன்ல வந்துருவோம். there will be a lot of confusions that will come to our mind. உடனே நம்ம ஒரு கன்க்ளூஷன்ல வருவோம். and we will come into a conclusion. இது ஸ்பிரிச்சுவல் லைட், நாலாவது நாள்ல பிசிக்கல் லைட் கொண்டு வந்தார். and this you'll say this is a spiritual light and what came on the fourth day was a physical light. so இப்படி தான் நம்மளுடைய தாட்டுக்குள்ள போகும். see, this is how our tendency of mind will be. ஆனா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். and one thing that I want to share with you, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Genesis chapter 1 verses 1. இது என்னுடைய யூடியூப்ல இருக்குது. and it's already there in the YouTube channel. அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய டீகோடிங் நீங்க பார்க்கலாம். if you go and watch that video, you will know the decoding of this verse. இந்த ஒரு வசனம் கம்ப்ளீட் பைபிள். this one verse is the whole Bible. முழு வேதாகமத்துல இருக்குது. the whole Bible is there. மேசியாவுடைய பிறப்பு, it is the birth of Christ. அவர் நமக்காக மரித்தது, the death of Jesus Christ. நம்மளுடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது, the names that are written in the book of life. யாரெல்லாம் அந்திகிறிஸ்துவை வணங்குவாங்க, and who and all will bow down before Antichrist. யாரெல்லாம் மில்லேனியம்க்குள்ள அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ள போவாங்க, who and all will enter into the millennium. புதிய வானம் புதிய பூமி எப்படி தோன்றும், how the new heaven and the new earth will be fold out. இது எல்லாமே இந்த ஒரு வசனம்
வசனத்துல அடங்கிரும். All of these topics are completely included in Genesis 1:1. அப்ப நான் இத என்ன சொல்ல வரேன்னா, Now what this Genesis 1:1 is all about? இதுதான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். This is called the script write. கர்த்தர் முதல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சிட்டாரு. Now already God has written the script of the whole amen Bible. என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத ஃபுல்லா எழுதி வச்சாச்சு. God has already shared what he is going to do. அப்போ இரண்டாவது வசனம் மூணாவது வசனத்துல இருந்து தொடருது இப்போ. I mean now from the second and the following verses the whole script is being explained. அது ஒவ்வொண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர. And every verse from there is being explained. அதுல மூணாவது வசனத்துல வரும்போது when you come to the third verse யெஹி ஓர் அப்படினு சொல்லி சொன்னார். he says யெஹி ஓர். அப்ப இந்த ஓர் வந்து யாரு? Who is this ஓர்? அது இந்த ஒரு வசனத்துல எல்லாமே முடிஞ்சிரும். And in Genesis 1:1 everything is done. ஆனா அந்த ஓர் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். Now you need to know who is this ஓர். பாருங்க பைபிள் சொல்லுது. The Bible says யோவான் 9ஆம் அதிகாரம் John chapter 9 அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read the 5th verse. As long as I am in the world, I am the light of the world. பாருங்க பைபிள் சொல்லுது. The Bible says யெகோஷுவா சொல்றார். Yehoshua says நான் தான் வெளிச்சம். I am the light. நான் இந்த உலகத்துல இருக்கிறது வரைக்கும் As long as I am in this world, நான் தான் வெளிச்சம்னு சொன்னார். I am the light, said the Lord Jesus. அதை எப்படி சொன்னார்? How did he say it? அனி ஓர் அப்படினு சொல்லி சொல்றார். He says ani or. அனி ஓர். Ani or. அது இன்னும் தெளிவா சொல்ல போனா even more clearer, அனி ஹா ஓர். ha or. ஹா ஓலாம். Olam. ஓலாம் அப்படினா பூமி. Olam means earth. ஓர் அப்படினா வெளிச்சம். Or means light. அனி அப்படினா I am. I am. இந்த ஹா வந்துச்சு அப்படினா The ha is the. So I am the light of the world. I am the light of the world. அத ஹீப்ரூல சொல்லும்போது When it speak it in Hebrew, அனி சொன்னா நான். ani means I am. ஹாவோர் அப்படினு சொன்னா வெளிச்சம். Ha or means the light. ஹா ஓலாம் அப்படினு சொன்னா உலகம். Ha olam means the earth. இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். I am the light of this world. So இந்த ஓர் வந்து யாரு? This or is whom? இந்த ஓர் வந்து கர்த்தர் சொல்றார் நான் தான் ஓர். He says I am. யோசுவா சொல்றார் நான் தான் ஓர். Yehoshua says I am. So இந்த ஓர் வந்து அவர் அப்படினா if or is the I am the Yehoshua, அப்போ இங்க ஆதியாகமம் 1:3ல சொல்லப்பட்ட அந்த ஓர் யாரா இருக்கணும்? and who should be the Genesis 1:3 or? அப்போ அங்க கர்த்தர் தெளிவா சொல்றார். So now the Lord very clearly states நான் தான் ஓர். I am the or. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. And there is no doubt about it. அவர் சொல்றார் நான் தான் ஓர்னு சொன்னா when he says that I am the or, அப்ப அவர் தான் ஓரா இருக்கிறார். he is the or. So நம்ம அதுல क्वेश्चनே வைக்க வேண்டியது இல்ல. There's no need to have a question there. அப்ப இந்த மூணாவது வசனத்துல வந்த ஓர் யாரு? In the third verse Genesis 1:3, who is that or? அது யெகோஷுவா தான் வர. It is Yehoshua. பிதாவுக்குள்ள இருந்து he is within the Father. அவருக்குள்ள அவர் அந்த தேவன் என்ன செய்றார் அப்படினா what God does is எலோஹிம் சொன்னார் வெளிச்சம் உண்டாக வெளிச்சம் அப்படிங்கற வார்த்தை சொல்றார். I mean he says Elohim says he there is light. வெளிச்சம் சொன்ன உடனே when he said light, அந்த வார்த்தை வெளிச்சமாயிட்டு that word that word that came out of his mouth became light. இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறக்குன்னு வைங்களேன். if a child is born, நம்ம குழந்தை வந்து ஒரு கர்ப்பத்துல இருந்து பிறக்குது குழந்தை. a child is born from the womb. அப்போ ஒரு சின்ன குழந்தையா இருக்குது. that child is a little baby. ஆகாரம் கொடுத்து பெரியவங்களாக்கி பெரியவங்க ஆயாச்சு நம்ம. and the baby is given food and nourished and it becomes a big person. ஆனா இந்த வெளிச்சம் இவருக்குள்ள இருந்து வரும்போது when that light comes from within Elohim, வெளிச்சம் பிறக்குது. and the light is given birth. தமிழ்ல நல்ல அழகா கொடுத்திருக்குது. and in Tamil it is very clearly given. வெளிச்சம் உண்டாகட்டும். I mean light, let it give birth. Let it happen. அப்படி ஆகட்டும் அப்படினு சொல்லி வரும். It says let it happen. So இந்த வெளிச்சம் அவருக்குள்ள இருந்து பிறந்துட்டு I mean light was born from within. அவருக்குள்ள இருந்து வெளிச்சம் வெளிய வந்தது. The light was born from within. இந்த உலகத்துல ஒரு கஷ்டம் உண்டு. There is one thing, there is the system in the earth. ஒரு குழந்தை பிறக்கணும்னா if a child has to be born, ஒரு கர்ப்பம் தேவை. there is a womb needed. ஆனா தேவனுடைய திட்டத்துல அப்படி இல்ல. in God's plan it is not that way. ஆவிக்குரிய திட்டம் அப்படி கிடையாது. The spiritual purpose is not like that. அவர் சொன்னா போதும் அங்க birth ஆயிரும். I mean as soon as he proclaim it, amen, it
is created. அவர் வெளிச்சம் சொல்லி சொன்னார். When he said light, ஓர் அப்படினு சொன்ன உடனே, when he said or, அங்க உள்ள இருந்து ஓர் பிறந்துட்டு. that is how the or from within is born. அவருக்குள்ள இருந்து வெளி வந்துட்டு. And what is born is come out. இப்போ வெளி வந்த ஓர் யாரு? But the or that came out, அதுதான் யெகோஷுவா. that is Yehoshua. யெகோஷுவா சொல்றார், Yehoshua says, நான் தான் ஓர். I am the or. அப்ப இந்த ஓர் முதல் வசனத்துல வர்ற ஓர் யாரு? And the first the or that comes in the Genesis 1:1, who is that or? அது யெகோஷுவாவை குறிக்குது. And that is speaking about Yehoshua.